மனுஷகுமாரன் வரும்போது அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற சில காரியங்களை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில கைரோஸ் வீடியோக்கு உங்களை சந்தோஷமாக நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள பலன் அடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல் வாய்ப்பாக இது இருக்கிறது. நாம் இன்றைக்கு 2வது விஷயமாக ஒரு போர் வீரனுடைய காரியங்களை குறித்து நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். முதலாவது, அவன் போர்க்களத்தை அவன் புரிஞ்சு கொண்டுனா இருக்கிறான் இல்லைங்களா? அவன் போர்க்களத்துல யாரோடு எனக்கு போராட்டம் உண்டு என்று ஒரு தெளிவோட ஒரு போர் வீரன் இருக்கிறான். 2வது, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஒரு போர் வீரன் தன்னுடைய போர் தன்மையை அவன் புரிஞ்சு கொண்டவனா இருக்கிறான். He understands the nature of his warfare. Hallelujah. வாசிங்க என்னோட 2 திமோத்தி 2வது அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாருங்க, ஒரு நல்ல போர் சேவகனுக்கு தீங்கு அனுபவிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது இட் இஸ் a part and parcel of this calling. Hallelujah. ஒரு போர் சேவகனுக்கு பயந்துராதீங்க. ஏன்னா காலையிலேயே தீங்கு அனுபவிக்கணும்னு சொல்றாங்கன்னு பயந்துராதீங்க. ஆங்கிலத்துல ஹார்ட்ஷிப், அதாவது கடினமான காரியங்கள் ஒரு போர் சேவகனுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆனா இந்த கடினத்தை குறித்து நாம் பயந்துடக்கூடாது. ஏனென்றால் எவ்ரி சோல்ஜர், எல்லா போர் சேவகனுக்கும் சில கடினமான காலங்கள் உண்டு. இட் இஸ் a season, some difficult seasons உண்டு இல்லைங்களா? எல்லா போர் சேவகனுக்கும் ஒரு எதிர்ப்பு உண்டு. எல்லா போர் சேவகனுக்கும் சில தாமதங்கள் உண்டு. எல்லா போர் சேவகனுக்கும் சில தனிமைகள் உண்டு. எல்லா போர் சேவகனுக்கும் சில பெர்சிக்யூஷன், அதாவது எல்லா போர் சேவகனுக்கும் சில உபத்திரவங்கள் உண்டு. எல்லா போர் சேவகனும் சில தியாகங்களை செய்ய வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் கடினம் தான். ஆல் தீஸ் ஆர் ஹார்ட்ஷிப்ஸ் இல்லைங்களா? இது சுலபமான ஒரு விஷயம் இல்லை. இருந்தாலும் இது நல்லது. இந்த கடினம் வரும்போது அதுல பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. வாசிங்க யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் மட்டும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ஆண்டவர் இங்க தெளிவாக சொல்றாரு, பலவிதமான சோதனையில் நீங்கள் அகப்படும் போது. அப்படின்னா இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல். அப்படின்னா நம்ம பிரயாணத்துல இது இருக்க போகிறது, பலவிதமான சோதனைகள் இருக்க போகுது. அதில் நாம் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, ஒரு போர் சேவகனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது மிகுந்த சந்தோஷமா அதை எண்ணுங்க. ஏன்னா உங்க விசுவாச பரீட்சையானது என்ன பண்ண போகுதுங்க? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. பொறுமையை உண்டாக்கும். ஒரு போர் சேவகனுக்கு கர்த்தர் சரியான ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறவரா இருக்கிறார். அது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இது கர்த்தருடைய ட்ரைனிங் ஒர்க்கா இருக்கிறது இல்லைங்களா? நீங்க ஒன்றிலும் குறைபடாமல் இருக்க, பூர்ணமான ஒரு நிலைமைக்குள்ளாக வர, டு அட்டைன் பெர்ஃபெக்ஷன், கர்த்தர் என்ன பண்றாருங்க? இந்த கிரியைகளை ஒரு போர் சேவகனுக்கு கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ we have hardship, தீங்கு அனுபவின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆனா அந்த தீங்கு என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கடினமான ஒரு நிலைமை என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பயிற்சியாக இருக்கிறது. வாசிங்க அடுத்தது ரோமர் 5வது அதிகாரம் 3லேருந்து 5 மட்டும் நம்ம வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வராரு. ஏனென்றால் அந்த உபத்திரவம் என்ன பண்ணதுங்க? பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. இதெல்லாமே ஒரு போர் சேவகனுடைய உள்ளத்துல all these things should be resident. இதெல்லாம் உள்ளத்துல இருக்கணும் இல்லைங்களா? ஒரு போர் சேவகனுக்கு பொறுமை தேவை. ஆண்டவர் கொடுக்கிற பரீட்சை தேவை. அந்த பரீட்சை என்ன உண்டாக்குதா? நம்பிக்கையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு போர் சேவகனை கர்த்தர் ஸ்திரப்படுத்த என்ன பண்றாருங்க? இந்த காரியங்களை கொண்டு வந்து அவனை உறுதிப்படுத்துவராக கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த போர் சேவகனை குறித்து நம்ம வாசிக்கும் போது வாசிங்க எபிரேயர் 10வது அதிகாரம் 32லேருந்து 36 மட்டும் நம்ம வாசிப்போம். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. உபத்திரவங்களாக இருக்கிற மிகுந்த போராட்டங்களை நீங்க சகித்தீங்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும்
நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் ம், அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். ம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த போர் சேவகனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். பொறுமை உங்களுக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. இப்படி நீங்க சகித்து கொள்ளும் போது, பொறுமையில நீங்க சகித்து கொள்ளும் போது நீங்க தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு பரலோகத்துல ஒரு பெரிய ரிவார்ட் காத்து கொண்டிருக்குது என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு போர் சேவகனுக்கு இந்த காரியங்கள் இருக்கு. ஆனா அது பயிற்சிக்காக, அதிலேயே கர்த்தர் நம்மளை விடுகிறது இல்லை இல்லைங்களா? நம்ம யோசேப்பின் உதாரணத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த உதாரணங்களை நம்ம வசனத்தின் உதாரணங்களை நம்ம பார்க்கும் போது, யாருக்கெல்லாம் கர்த்தர் இந்த கடின காலத்தின் வழியாக அனுப்புகிறாரோ, யாருக்கெல்லாம் கர்த்தர் இந்த தீங்கு அனுபவிக்க விடுகிறாரோ, அந்த இடத்துல கர்த்தர் அவங்களை கை விடுகிறது இல்லை. ஒரு வேளை நீங்க தீங்கு அனுப்பிச்சுன்னு இருந்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அங்க கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாருங்க. கர்த்தர் சில காலகட்டங்கள் வழியாக நம்மளை கொண்டு போவார். ஆனா அது என்ன காட்டுதுன்னா, கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த போர் யுத்தத்துல என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு கர்த்தர் சகல விதமான ஆயத்தங்கள் வழியாக என்னை பொறுமையை கொண்டு வந்து, பயிற்சியை கொண்டு வந்து, என்னை விசுவாசத்தை உறுதிப்படுத்தி, இன்னும் நான் கர்த்தருக்குள்ளாக வளர தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு போர் சேவகனாக கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற மனப்பான்மை நம்ம வர வேண்டும். யோசேப்பை குறித்து நான் சொன்ன, யோசேப்பை நம்ம பார்க்கும் போது அவன் கைவிடப்பட்டான். அவன் சொந்த சகோதரரால் நிராகரிக்கப்பட்டான். அவன் விற்கப்பட்டான். அவன் விற்கப்பட்ட இடத்துல சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டான். பொய் சாட்சி அவன் மேல உரைக்கிறாங்க. பலவிதமான நோய் வழியா போகிறான். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற 2 மனிதர்களுக்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் அவனை மறந்து போகிற ஒரு 2 வருஷ காலகட்டங்களுக்கு அவங்க யோசிச்சுக்கிற பார்க்கல. அது போல ரொம்ப ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அவன் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அதே இடத்துல அவனை விட்டு விடல. அங்கிருந்து கர்த்தர் என்ன பண்றாருங்க, அவனை ஒரு அரசனாக ஆளுகை செய்கிற இடத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார் இல்லைங்களா? தாவீது குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீதோட வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பார்க்கிறோம் இல்லைங்களா? சவுலால எதிர்க்கப்படுகிறான். சவுலால வேட்டையாடப்படுகிறான். அந்த தேசத்துல அவனுக்கு இடமே இல்லாம ஒரு நாடோடியா சுத்த தொடங்கிட்டான். என்கெடியில போய் அவன் ஒளிஞ்சு இருக்கிறான். தாவீதுக்கு ஒரு வீடு வாசல் இல்லாம ஆயிடுச்சு. குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம ஆயிடுச்சு. ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை அவன் பார்க்கிறான். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவனை விடல. கர்த்தர் அவனை அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ராஜாவாக கொண்டு வந்து கர்த்தர் அவனை நிற்க வச்சார். பவுலை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவனை யாரும் நம்புறதில்லை. அவனை அடிக்கிறாங்க. அவனை பவுலை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுகிறாங்க. அவர் என்ன பண்றாங்க, பலவிதமான பிரச்சனைகள்னால பொய் சாட்சிகளை உரைத்து அவரை கிழிச்சு போடுகிற அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, போராட்டங்கள் பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் 3 விச கப்பல் சேதத்தினால பாதிக்கப்படுகிறார். பலவிதமான நிலைமையில இருக்கிறார். குளூரில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. தனிமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அவரு நிராகரிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக இருக்கிறார். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவர் விடல. அவர் ஓட்டத்தை ஓடி முடிக்க, ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த கடினமான காலத்துல நம்ம போகும்போது கர்த்தர் நம்மளுக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்கிறார், விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறார், நம்ம குணாதிசயத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். அவர் மேல நம்மளை சார்ந்து கொள்ள கர்த்தர் நம்மளை கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த போர்க்காலத்துல இருக்கிற நாம் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும்? we should endure. இங்கே நாம் இருக்கும் போது ஒரு போர் சேவகனாக நாம் இந்த போர்க்களத்தின் தன்மையை புரிந்து கொண்டு நாம் சகித்து கொள்ள வேண்டும். நாம் பாடுகளை பார்த்து பயந்துடக்கூடாது, ஓடிடக்கூடாது. ஒரு நல் போர் சேவகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாடுகளை சகித்துக் கொள்வான். அந்த பாடுகளிலிருந்து வருகிற பாடங்களை கற்றுக்கொள்வான். அந்த பாடுகளிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் ஜீவிப்பான். நம்ம ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு நல் போர் சேவகனுடைய மனப்பான்மையை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. அவனுடைய போர்க்காலம் என்னன்னு முதலாவது அவன் புரிந்து கொள்வான். 2வது, அந்த போர்க்காலத்தில் அவன் சகித்து கொள்ளுகிறவனாக பாடுகளை பார்த்து அவன் பயந்து விடாமல் பாடுகள் மத்தியில் ஆண்டவரே உமக்கு சரணாகதி ஆகி, ஆண்டவரே நீர்
செய்கிற காரியங்களை, நீர் உருவாக்க வேண்டிய காரியங்களை உருவாக்குங்கப்பா. ஒரு போர் சேவகனாக என்னை உருவாக்குங்கப்பா. என்னை நான் உங்கள் கரத்தில் தருகிறேன், ஒப்பு கொடுக்குறேன்ற மனப்பான்மையோட முன்னேறி கொண்டே இருக்க கிருபை தாங்க. உமக்கே துதிகன மகிமை உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.